फोटो नहीं कौन पड़ता மைதானத்தை நோக்கி இப்பொழுது அழைத்து வருவதற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த பாடசாலை சமூகம் வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்வு காண்கின்றது. இப்பாடசாலையினுடைய 2025 ஆண்டுக்கான ரவீந்திரன் ஜசாத் அவர்களும் இப்பாடசாலையினுடைய அழைத்திருக்கின்றோம். அன்புடன் அழைத்திருக்கின்றோம். திரு ஏ மதுசூதன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் மங்கள விளக்கினை மன்னாதான நீதிமன்றமாகிய ஆறுமுகம் சிவநாதன் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சமகாலத்திலே இப்பொழுது இல்லங்களுடைய கொடிகளை இல்ல தலைவர்கள் ஏற்றி வைக்கின்றனர். இருக்கின்ற பொன்னையா கதிராமநாதன் சார் அவர்கள் மறக்க முடியாத ஒருவர். எப்பொழுதுமே முன்னுக்கு வந்து மங்கள விளக்கினை ஏற்றி பாடசாலையுடைய நிகழ்வுகளை சிறப்பித்த ஒருவர். அதோடு இளைஞர் மட்டத்திலே இவையெல்லாம் இந்த மைதானத்திலே சிறப்பித்திருக்கக்கூடிய வடமராட்சி கல்வி நிலையத்தினுடைய அலுவலராக கடமையாற்றி வாழ வேண்டிய வயதில் எம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய யோகலிங்கம் அருள்கான்
இவர்கள் அனைவரையும் எங்களது மனதிலே நிறுத்தி அவர்களை அஞ்சலித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு தொடர் நிகழ்வுகளுக்காக செல்கின்றோம். குழுவின் செயலாளர் அவர்கள் ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றி ஆரம்பித்து வைக்கின்றார்கள். சுமந்து இப்பொழுது சுடரானது மைதானத்தை சுற்றி வருகை தந்து கொண்டிருக்கின்றது. மேல்மை போட்டியினை சிறப்பிக்கும் முகமாக சிறு விருதுகளாக கடந்து சிறப்பிக்க இப்பொழுது மைதானத்தை சுற்றி வருகை தந்து ஒலிம்பிக் நிறைவேற்றுகின்ற இடத்தை இலவசமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒலிம்பிக் சொல்லாது இப்பொழுது நாளை ஒலிம்பிக் சொல்லாது ஏற்றப்பட்டிருக்கின்றது. அனைத்து 2025ஆம் ஆண்டில் இல்ல மெய்வண்ண விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றும் நாம் இல்ல மெய்வண்ண விதிகளுக்கு அமையாக போட்டியில் பங்கு பெற்றுவதோடு வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்று பாடசாலைக்கு எந்த வகையிலும் பங்கம் ஏற்படாத வகையில் பங்கு பெற்றுவோம் என உறுதியளிக்கின்றோம். எல்லாம் வெல்ல புற்றிலை சித்தி விநாயகப் பெருமானை பாதார திட்டங்களை முதலமர்த்தி 2025ஆம் ஆண்டுக்கான புற்றிலை மகாவித்தியாலயத்தினுடைய இல்ல மெய்வண்ண திறனாய்வு போட்டியை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது அவர்கள் அணிநடையினுடைய மரியாதையினை ஏற்று அரங்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே
இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க வருகின்ற பாடசாலை சமூகம் சார்ந்த அனைவரையும் வருக வருக என நாம் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். இல்ல பொறுப்பாசிரியர் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கலுக்காக பெறப்பட்டிருக்கின்ற பட்டியலில் 64வது இலக்கத்துக்கு செல்லுமாறு அன்பாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றீர்கள். செல்வராஜா இரண்டாம் இடம் அப்பர் இல்லத்தைச் சேர்ந்த கணேஸ்வரன் ஆச்சாரியை, மூன்றாம் இடம் சம்பந்தர் இல்லத்தைச் சேர்ந்த சுந்தரர் இல்லம் பலவர் ஜதுசா சுந்தரர் இல்லம், சம்பந்தர் இல்லம் ராஜ்குமார் நர்சிகா, பலவர் ஜதுசா சுந்தரர் இல்லம் குண்டுபோடுதல் முதலாமிடம், இரண்டாமிடம் குண்டுபோடுதல் ராஜ்குமார். தொடர்லக்கம் 66, தொடர்லக்கம் 67, தொடர்லக்கம் 68, தொடர்லக்கம் 69, தொடர்லக்கம் 70, தொடர்லக்கம் 71, தொடர்லக்கம் 72, தொடர்லக்கம் 73, தொடர்லக்கம் 74 வெற்றிப்படம் அழைத்திருக்கின்றது. அருளானந்த மேலுட்டியா
நிந்துஜா குபேந்திரன் மதுசாலி நான் இருப்பேன் இப்பாடுபாடுகளுடைய ஓய்வுகளை ஆற்றியதும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவருமாகிய திருமதி பராசக்தி தர்மசித்தியர்களை அன்பு தொடர்ந்து வெற்றிக்குளம் அழைப்பது தொழிலக்கம் 68 ஜனநாயகத்திலும் 18 வயது பெண்கள் முதலாமிடம் மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓட்ட நிகழ்வுகளின் சம வேளையிலே ஒட்டிப்பாண்டுகள் வழங்கி கௌரவிப்பதற்காக அன்பு பாராட்டி அழைப்பிருக்கின்றோம். இப்பாடுபாடுகளுடைய பழைய மாணவர்கள் கடந்த பாடத்தினுடைய ஓய்வு நிலை உதவி தொடர்லக்கம் 68 தொடர்லக்கம் வெற்றிப்படத்துக்கு வருவதற்காக அன்புடன் அழைத்திருக்கின்றோம். மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கு கொள்கின்ற போட்டியாளர்கள் மைதானத்தின் மத்திக்கு அழைக்கப்படுகின்றனர். வேகமாக தடைகளை தாண்டுதல். இதுவரை நீதம் தர்மராஜா லிஸ்மினா, மூன்றாம் இடம் சம்பந்தர் இல்லம் சதாசிவ சர்மா தேவகி. சுதர்சன், திரு எஸ் சுபாதரன், திரு கே சிவகுமார், திரு சி சிவஸ்வரூபன். நடுவர் குழாம் தயார் நிலையில் உள்ளது. எனவே போட்டியாளர்களை விரைவுபடுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அறிவிக்கப்பட்ட ஆரம்ப பிரிவு நிகழ்வுகளை தொடர்ந்து சுவடுகளில் ஏழு வயது பிரிவு தொடர்லக்கம் 1, 2, 3, 4, 5 சான்றிதழ்களுக்குரியவர்களை வெற்றிப்படத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சான்றிதழ்களை வழங்கிய கல்விக்கு அரங்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற யாவது திருநெல்வேலி கல்லூரிய அதிபர் திருக்குமார் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பாக நன்மைகளை கூறிக்கொண்டு மைதானத்தின் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு 8 வயதிற்குரிய ஆண் பெண்களின் ஓடுவோம் பாய்வோம் நிகழ்வு. எல்லா பொறுப்பாசியலும் கவனத்திற்கு 12 வயது பிரிவு ஆண் பெண் தொடர்லக்கம் 31, 32, 33, 34, 35, 36
சான்றிதழ்களுக்குரியவர்களை இரண்டாம் இடம் இல்ல அஜேஷ்குமார் இலக்ஷினி, மூன்றாம் இடம் சுஜந்தன் பெனனுஸ்கா. அழைக்கப்பட்ட வீராங்கனைகள் விரைவாக வெற்றிப்படத்துக்கு வருகை தருமாறு அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறேன். கொண்டு வாங்க சார். அவரே நம்புறேன். இங்கே வாங்க, இங்கே வாங்க. வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பாடசாலையினுடைய ஓய்வு நிலை அதிபர் கிருஷ்ணபிள்ளை குகநாதன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகள் வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பாடசாலையினுடைய ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி நந்தினி கனகலிங்க அவர்களை சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற நாயர் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்காக நீளம்பாயன் 12 பாலகிருஷ்ணன் சாந்தினி, மூன்றாம் இடம் ஆண்டனி அன்ரா. வெற்றி படத்தினை தொடர்லக்கம் 36 தொடர்லக்கம் 36 நீளம்பாய்தல் 12 பேர் பெண்கள் சுந்தரலீலம் செல்வச்சந்திரன் இலக்ஷினி, மூன்றாம் இடம் சம்பந்தர் இல்லத்தைச் சேர்ந்த கிருபாகரன் அச்சயா. வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக நகர் தமிழ் தலைவன் பாடசாலையினுடைய அதிபர் திரு ஈனா குகன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக புதியநகர் தமிழ் தலைவன் பாடசாலையினுடைய அதிபர் திரு ஈனா குகன் அவர்களை அன்பு பாராட்டி சுவடுகளிலே நடைபெற்ற 20 மீட்டர் ஓட்ட நிகழ்வின் தீர்ப்பாளராக, ஆரம்பிப்பாளராக, பிரதம நடுவராக, நடுவர்களாக கடமையாற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பாடசாலை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். இப்பாடசாலையினுடைய முன்னாள் பழையமான சங்க தலைவரும் ஓய்வு நிலை தலைமை கிராம அலுவலராகிய திரு வி கே சண்முகநாதன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். இடைவேளை நேரம் அறிவிக்கப்படுகின்றது. இடைவேளை நிகழ்வின் சிறப்பு நிகழ்வாக இசையும் அசைவும் நிகழ்வு உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் மாணவர் ரமணேந்திரன் அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெறவுள்ள 4 தர 100 மீட்டர் அஞ்சலோட்ட நிகழ்வின் அலுவலர் குழாம் தீர்ப்பாளர் திரு ஜே ஜெயகாந்தன், ஆரம்பிப்பாளர் திரு SM பாஸ்டியன், பிரதம நடுவர் திரு கே சிவரஞ்சன், நடுவர்கள் திரு எஸ் ரமணேந்திரா, திரு சுதர்சன், திரு சுபாதரன், திரு பா பிரதீஷ், திரு ஞா, திரு அடுத்து சான்றிதழ்களை வழங்க கௌரவித்து அழைத்திருத்துக் கொண்டிருக்கின்ற இப்பாடசாலையுடைய ஆசிரியர் திருமதி ஜெயமாலினி ஜெகநாதன் அவர்களுக்கு பாடசாலை சங்கத்திற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பாடசாலையினுடைய முன்னாள் ஆசிரியரும் ஓய்வு நிலை ஆசிரியருமாகிய திருமதி சாந்தினி வாகீசன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து வயது பிரிவு 8, வயது பிரிவு 9, வயது பிரிவு 10. சான்றிதழ் பெறுவதற்காக அழைக்கப்படுகின்ற தொடர்லக்கங்கள் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 உள்ள பயனர்களின் கவனத்திற்கு தொடர் இலக்கம் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 வீர வீராங்கனைகளை
உடனடியாக வெற்றி படத்தை அனுப்பி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக புத்தளை சித்திவிநாயகர் ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு யோகநாதன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். புத்தளை சித்திவிநாயகர் ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு யோகநாதன் அவர்கள் இப்பொழுது சான்றுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஓய்வினை அதிபர் திரு கனகலிங்கம் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஓய்வினை அதிபர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாளருமாகிய திரு கனகலிங்கம் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். நடைபெறவுள்ள கயிறிழுத்தல் போட்டியினை தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வாக பழைய மாணவர்களுக்கான நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எனவே நிகழ்வில் பங்கு கொள்கின்ற வீரர்கள் உங்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நீங்கள் பதிவு செய்கின்ற எண்ணிக்கைக்கு ஏற்பவே விளையாட்டு நிகழ்வு தீர்மானிக்கப்பட உள்ளது. எனவே விரைந்து செயற்படுங்கள். சான்றிதழ்களை வழங்கல் கௌரவிப்பு அரங்கம் தோன்றிக் கொண்டிருக்கின்றோம். இப்பாடசாலையினுடைய முன்னாள் ஆசிரியர் ஓய்வுகள் ஆசிரியருமாகிய பங்கேற்கருத்து உரிமைகளுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பாக மனங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கயிறிழுத்தல் நிகழ்விலே பங்கு கொள்கின்ற குழுக்கள் போட்டி நடைபெறும் இடத்துக்கு அழைக்கப்படுகின்றீர்கள். விரைந்து வாருங்கள். மீண்டும் கயிறிழுத்தல் போட்டியிலே பங்கு கொள்கின்ற அணிகள் போட்டி நடைபெறும் இடத்துக்கு அழைக்கப்படுகின்றீர்கள். கயிறிழுத்தல் நிகழ்வினை தொடர்ந்து பழைய மாணவர்களுக்குரிய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நிகழ்வுகளை விரைவுபடுத்த வேண்டிய தேவை நிமித்தம் உங்கள் பதிவுகளை அலுவலகத்தில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பதிவு செய்யப்படுகின்ற வீரர்களுக்கு ஏற்ற விதத்திலேயே போட்டி தீர்மானிக்கப்படும். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் தோன்றிக் கொண்டிருக்கின்ற புத்தளை சித்திவிநாயகர் முன்பள்ளி ஆசிரியர் பவானி குணர்வர்களுக்கு
பாடசாலை சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வெற்றிப்படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அர்ச்சனா அனோஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அர்ச்சனா அனோஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். மீண்டும் அறிய தரப்படுகின்றது. கையெழுத்தல் நிகழ்வுக்குரிய அணிகள் இன்னும் வந்து சேரவில்லை. பொறுப்பாசிரியர்கள் அணிக்குழுக்களை விரைவுபடுத்துங்கள். ஆண்கள் சம்பந்தர் எதிர் சுந்தரர், பெண்கள் அப்பர் எதிர் சுந்தரர். மீண்டும் அறிய தரப்படுகின்றது. பொறுப்பாசிரியர்களின் கவனத்திற்கு நடைபெறவுள்ள கையெழுத்தல் நிகழ்வுக்குரிய அணிகள் இன்னும் வந்து சேரவில்லை. விரைவுபடுத்துங்கள். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து அரங்கம் விரும்பிக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் நன்றிகளை கூறிக்கொண்டு வெற்றி படத்தினை அலங்கரிப்பதற்கான வெற்றி சான்றுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக கல்லூரியுடைய பிரதி அதிபர் இப்பாடசாலையினுடைய பழைய மாணவியமாகிய திருமதி சங்கீரா கிருஷ்ணாந்த் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வட இந்திய மாநிலத்தினுடைய பிரதி அதிபர் திருமதி சங்கீரா கிருஷ்ணாந்த் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வெற்றி விழா இல்லையா அந்த கேள்விக்குறியோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே தயவு செய்து பழைய மாணவர்கள் வழங்கோடு நீங்கள் வடமாட்டி கல்வி வலயத்தினுடைய சமூக விஞ்ஞான பாட சேவை கால ஆலோசகர் கண்ணகுமார் அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். வடமாட்டி கல்வி வலயத்தினுடைய சமூக விஞ்ஞான பாட சேவை கால ஆலோசகர் திரு கண்ணகுமார் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். இங்கே பழைய மாணவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். உங்களுக்குரிய கையெழுத்தல் நிகழ்வாக பழைய பாடசாலையினுடைய ஆசிரியராகிய திருமதி விஜயதாசனை அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றோம். எந்த சைட்டு டூ சைட்டு அவைக்கே தெரியுமா? அவங்க தாங்க அனுபவம் வேண்டேன் அவர்கள். இப்பொழுது தங்களை வலிமையாக காட்டியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த முறையிலே இருந்து தங்களுடைய உடல் வலிமையை காட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது பார்ப்போம் எவ்வாறு அமைகின்றது.
இங்கு வருவதற்கு உங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கொளுத்தும் வெயிலிலும் கூட உத்தியோகத்தர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்ந்த இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இளமையின் போட்டியினை தேர்வு செய்து கொண்டிருக்கின்ற ஓய்வு அதிபர் திரு ஆர்மம் சிவனான் அவர்களே, சிறப்பு விழா கைது செய்து கொண்டிருக்கின்ற வடமாட்சி வலயக்கலையத்தின் ஆசிரியர் ஆலோசகர் திரு ரவீந்திரன் யசோரன் அவர்களே, உமது பாடசாலையில் ஓய்வு ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்ற திருமதி பராசக்தி தர்மயத்தி அவர்களே, உமது அழைப்பேற்று வருகின்ற அயல் பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, ஏனைய சமூக அலுவலர்களே, அன்பான பெற்றோர்களே, நலன்மைகளே, பழைய மாணவர்களே, உங்கள் பாடசாலை ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் நேர மாலை வணக்கம். இந்த நிகழ்வுடைய விருந்துகளை பற்றி ஓய்வு வரிகளை சொல்லிக்கொண்டு அங்காலே உங்களுடைய விளையாட்டு நிகழ்வு வரும் என்று யோசிக்கின்றேன். உங்களுடைய பிழைவதாக இங்கே வெளியேறியிருப்பவர் இந்த பாடசாலையிலே அளப்பரிய சேவையாக்கி அவருடைய காலத்திலே சிறந்த பௌதிக வளங்களை கந்த வளங்களை பெற்று இந்த பாடசாலைக்காக தண்ணியை அர்ப்பணிப்பான செய்வாற்றிய சிறப்பு அழைப்பேற்று வருகிறது முதற்கண் நம்பிக்கை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறே சிறப்பு வந்திருக்கின்ற ஆசிரியர் ஆலோசகர் ரவீந்திரன் யசோரன் அவர்களும் உங்களுடைய பாடசாலை மிகவும் அக்கறை உள்ளவர். ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் இந்த ஆரம்ப கல்வியை வளர்க்குவதிலே எங்களுக்கு பல ஆலோசனைகள் வழங்கி இந்த பாடசாலையை முன்னணி பாடசாலையாக கொண்டாடக்கு எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும் ஒருவர். உங்களை அழைப்பை ஏற்றி மறக்காமல் இங்கே வருகின்றவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று ஆசிரியர் தர்மகீர்த்தி அவர்கள் உங்களுடைய பாடசாலையிலே கவுன்சிலிங் ஆசிரியராக, அதாவது ஆலோசனை வழிகாட்டும் ஆசிரியராக கடமையாற்றி உங்களுடைய மாணவருடைய ஒழுக்கத்திலே மிகவும் முக்கியமான முக்கிய விடயத்தை வலியுறுத்தி ஒழுக்கத்தை கட்டி காப்பதில் மிகவும் கை கொடுத்த ஆசிரியர் அவரும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்ததை ஏற்று அவருக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பாடசாலை இந்த கிராமப்புற பாடசாலை வளர்ந்து வருகின்ற ஒரு பாடசாலை, அதாவது பகுதி வளமாக இருந்தாலும் சரிதான், ஆசிரியர் வளமாக இருந்தாலும் சரிதான், ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையுடைய பொதுவுகள் கடந்த பொதுவுகளை நீங்கள் பார்க்கின்ற போது புலவர் பெற்று பயிற்சியாக இருக்கலாம், ஏஎல் பயிற்சியாக இருக்கலாம், ஓஎல் பயிற்சியாக இருக்கலாம், சிறந்த பொதுவுகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு வளர்ச்சி பாதையை செல்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. கடந்த 5 பயிற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ற ஆண்டு 15 மாணவர்கள், இந்த ஆண்டு வந்து பொதுவெட்டிலே 11 மாணவர்கள், இந்த ஆண்டு வந்து சித்தியத்திலே கத்துரை கோணத்திலே எங்களுடைய பாடசாலை முன்னணியாக திகழ்வதை பாட வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று ஓய்வு கல்வியிலேயும் சிறப்பான பங்குகளை பெற்று எங்களுடைய மாணவர்கள் கணித விஞ்ஞான பிரிவிலே ஓய்வு பிரிவிலே ஒரு பாடசாலைக்கு சென்று சிறப்பாக கற்கின்ற ஒரு வளமையாக பார்க்கின்றோம். அதே மாதிரி ஏழே எல்லா மாணவர்களும் சித்தியடைய வாய்ப்பை நாங்கள் பார்க்கின்றோம். 2 மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று ஆண்டு செல்கின்றார்கள். இவ்வாறு உங்களுடைய பாடசாலை கல்வி அபிவிருத்தியிலே மிகவும் ஒரு வளர்ச்சி பாதையில் செல்கின்ற ஒரு பாடசாலையாக உள்ளது. அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டங்கள் கல்வி அமைச்சர்களால் கொண்டப்பட்டாலும் கூட கிராமப்புற பாடசாலையில் எங்களுடைய பாடசாலை ஒரு முன்னணி பாடசாலைகள் திகழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆண்டு தரம் ஒன்றுக்குரிய அனுமதியிலே சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டை விட இந்த ஆண்டு 45க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து கடும் போட்டியின் மத்தியிலே 33 மாணவர்களை உங்கள் பாடசாலைக்கு இணைத்திருக்கின்றோம். இதில் என்ன செய்கின்றது? எங்களுடைய பாடசாலையுடைய வளர்ச்சியிலே எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார்கள்
பெற்றோர்களும். இந்த போட்டி நிகழ்வு இந்த மைதான போட்டி நிகழ்வு, அதாவது வகுப்பறை கட்ட செயற்பாட்டுக்கு மேலதிகமாக இருக்கின்ற பாட இணை செயற்பாட்டிலே இந்த மைதானத்திலே இந்த விளையாட்டு செயற்பாடுகள் மிக முக்கியமாக ஒன்று கிடையாது. இந்த இணை செயற்பாடு தமிழக போட்டியாக இருக்கலாம், ஆங்கில போட்டியாக இருக்கலாம், பழனிச போட்டி போட்டி நிகழ்வுகளே மாணவர்கள் பங்கெடுக்கின்ற தன்மை மிக குறைவாக இருக்கின்றது. இவர்களை பெற்றோராக நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். போட்டிகளில் தனியாக படிப்பு தெரிகிறாரே தவிர போட்டிகளிலே பங்கேற்ற மாணவர்களுடைய வீதம் குறைவாக இருக்கின்றது. இந்த விளையாட்டு போட்டி என்றால் மட்டும் கொஞ்சம் ஈடுபாட்டை காட்டுகிறார்கள். ஏனைய போட்டிகளிலே பங்கெடுப்பதற்கு மாணவர்கள் பின்னடிக்கின்றனர். இந்த மைதானத்திலே இந்த மாணவர்கள் இந்த அறிவுத்துறை மினப்பாகின்ற விடயங்களை கற்றுக்கொள்வோம். தோல்வியை ஏற்றுக்கொள்வது மினப்பாங்க, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, உருவாக இயங்குதல், வெற்றிகோள்களை சமமாக மதித்தல், ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம் என்ற பல விடயங்களை இந்த மைதானத்தில் கற்றுக்கொள்கிறார். ஆகவே இந்த விளையாட்டில் நீங்கள் மைதானத்தோடு நிப்பாட்டிவிடாது. தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் கோட்டமட்ட போட்டி, வலைய மட்ட போட்டி, மாகாண மட்ட போட்டி, தேசிய மட்ட போட்டியில் இந்த போட்டிகளில் பங்கேற்ற பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதிலே சாதனை படைக்க வேண்டும். மாணவனுடைய ஒழுக்கம், மாணவனுடைய ஒழுக்கத்துக்கு பெற்றார் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாணவ ஒழுக்கம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சமூக வேத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவ ஒழுக்கத்தின் தொடர்பாக பல சவால்களை நீங்கள் பார்க்கலாம். பாடசாலைக்கு மிகவும் சவாலாக உள்ள விடயம் வந்து மாணவனுடைய ஒழுக்கம். ஆக இந்த விடயங்களை பெற்றார் நீங்கள் கூடிய அக்கசத்தோடு கேட்டுக்கொள்ள முடியும். இதனுடைய பாடசாலை இப்போ நாங்கள் இந்த விளையாட்டுக்கு இணையாக யோகாசன பயிற்சியை ஆரம்பிக்கின்றோம். கடை பயிற்சி இடம்பெறுகின்றது. காலையிலே ஒவ்வொரு நாளும் காலை உடற்பயிற்சி இடம்பெறுகின்றது. இந்த பயிற்சிகள் மிகவும் ஒரு மாணவனுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் ஒரு முக்கியமான பயிற்சிகளாக கல்வி அமைச்சாலை ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தும் சில மாணவர்கள் இந்த காலை பயிற்சியிலே பங்கேற்றால் தாமதமாக நாங்கள் பார்க்கிறோம். அவை தாமதமாக அனுப்பாத பிள்ளைகளை இந்த காலை உடற்பயிற்சியிலே பங்கேற்றக்கூடிய மாதிரி எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இவ்வாறான பயிற்சி மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதியோர்களாக இருந்தாலும் இன்றைக்கு வைத்தியசாலை செல்லும் போது அவர்கள் பயிற்சியிலே ஈடுபடும் தான் இன்றைக்கு வைத்தியம் சொல்கிறார். ஆகவே உங்களுக்கு இந்த பயிற்சியானது மிகவும் முக்கியமான விடயம். நீங்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். பெற்றோர்களை நீங்கள் பிள்ளைகளை ஊக்கி கேட்டுக்கொண்டு இந்த சிரமங்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது பிறகுடைய உரையாடாகும். எல்லாம் வல்ல புத்திர சித்தி விநாயகப் பெருமானை அமைத்துக் கொண்டு இப்பாடசாலையை நல்ல முறையிலே வழிப்படுத்துகின்ற பாடசாலைய முதல்வர் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தாக இருந்திருக்கின்ற வடமராட்சி கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் ஆலோசகர் திரு ரவீந்திரன் யசோதரன் அவர்களே, இந்த பாடசாலையுடைய ஓய்விலை ஆசிரியை திருமதி பராசக்தி தர்மகிருத்தி அவர்களே, இங்கே வருந்திருக்கின்ற வரிக்கல்வி அலுவலகத்தினுடைய முக்கியமான உதவிக்கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் ஆகியோர்களே, இங்கே வருந்திருக்கின்ற இப்பாடசாலை நாம் கல்வி கற்பிக்கின்ற நான் அதிபராக இருந்தபொழுது கடமையாற்றிய ஆசிரியர்களே, பழைய மாணவர்களே, பெற்றோர்களே, தற்பொழுது இப்பாடசாலை நடைபெறுத்துகின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கம்.
சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் மாணவர்களாகிய நீங்கள் வெயிலிலே வதங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ற உரை எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. வெயிலே நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய பேச்சினாலே வாட்டுவது பொருத்தமானது அல்ல என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஓரிரு விடயங்களை மிக சுருக்கமாக சொல்லி முடிக்க விரைகிறேன். முதலில் நான் இன்றைய நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு ஏனென்று கேட்டால், நான் ஓய்வு பெற்று இப்பொழுது 7 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. விளையாட்டுப் போட்டியில் எதற்குமே போவதில்லை என்று கேட்டால் எதற்கும் என்னை அழைப்பதில்லை. இருந்த பொழுதும் இந்த பாடசாலையிலே நான் அதிபராக இருந்து முதலிலே ஒரு தடவை நான் இங்கே விளையாட்டுப் போட்டிக்கு நான் என்னுடைய பாரியாருமாக பிரதமராக வந்திருந்தோம். எனவே ஒருவருக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பது வளமை. இருந்தாலும் என்னை பாராட்டி 7 வருடங்களுக்கு பிறகு என்னை மறக்காமல் என்னை அழைத்த இந்த பாடசாலை சமூகத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடசாலையுடைய பெருமையினால் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இந்த பாடசாலை ஒரு நீண்ட வரலாறு உடைய, நீண்ட பாரம்பரியத்தை உடைய, நல்ல மனதை உருவாக்குகின்ற பாடசாலையாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த பாடசாலையுடைய பண்பாடு இன்றைக்கும் நிலைத்திருப்பதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடசாலை ஆரம்பித்த வரலாறு எல்லோருக்கும் தெரியுமோ தெரியாது என்று கேட்டால், என்னுடைய இங்கே இருக்கிற ஆசிரியர் எல்லோரும் புதுமுகங்களாக இருக்கிறார்கள். மாணவர்கள் 7 ஆண்டுகள் கலந்தபடியினாலே அவர்கள் சிறு வயதில் இருந்திருப்பால் நினைக்கின்றேன். இந்த பாடசாலை 16ஆம் ஆண்டு ஒரு திண்ணை பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டு 18ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 8ஆம் தேதி அப்பொழுது வாழ்ந்த கணபதியா சுப்பர் அவர்களும் சின்னாச்சி அவர்களும் இந்த பாடசாலைக்கான காணியை நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். அப்படி நன்கொடையாக வழங்கிய அந்த காணி இருக்கின்ற பொழுது இந்த சுப்பருடைய சோனாகிய கணபதி பிள்ளை விநாயகர் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார். தனக்கு இந்த காணி அரைவாசி பங்கு தனக்கு இருப்பதாக வழக்கு தொடுத்தார். அப்பொழுது வழக்கு தீர்ப்பின்படி அவருக்குத்தான் காணி போக வேண்டும். இருந்தாலும் இந்த கணபதியா சுப்பர் அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவரிடமிருந்து காணியை பெற்று இந்த காணியை பெற்றுக் கொடுத்தார்கள். அவ்வாறு பெறப்பட்ட காணி தான் இப்பொழுது அலுவலகம் இருக்கிற முதல் பகுதியாக அமைந்திருக்கின்றது. வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணபதியா சுப்பர் அவர்களும் சின்னாச்சி அவர்களும் தம்முடைய சொந்த பணத்தை, சொந்த காணியை இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக காணியை கொடுத்தமையினால் இன்றைக்கு புட்டில மகாவித்தியாலயம் கொடிகட்டி பறக்கின்றது, பல மாணாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் தெரிய வேண்டும், அதனுடைய பின்புறம், அதாவது இப்போ இருக்கின்ற சுப்பிரமணியம், அதாவது இப்ப இருக்கின்ற பின்பகுதியை காணி தோட்ட காணியாக இருந்தது. அப்பொழுது இருந்த இந்த காணியை அரசு சுவீகரித்து பாடசாலைக்கு வழங்கியது. அவ்வாறு பாடசாலைக்கு வழங்கிய பொழுது அங்கே தோட்டம் செய்தவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்த பொழுது, அப்பொழுது வடமாநில கல்வி அதிகாரி இருந்த தனியாசர்களுடைய வேண்டுதலுக்கு அமைய உடுப்பட்டி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அமரர் திரு மூனா சிவசம்பரம் அவர்கள் தனக்கு கிடைத்த பாராளுமன்ற நிதி முழுவதையும் அவற்றிற்காக கொடுத்து அந்த காணியை பெற்றுக் கொடுத்தார். எனவே எம்முடைய மூதாதையர்கள் அன்று செய்த தியாகத்தினாலே, சிறப்பினாலே இந்த நமக்குரிய இந்த புட்டில மகாவித்தியாலய காணிகள் கிடைத்து இன்றைக்கு புட்டில மகாவித்தியாலயம் 100 ஆண்டுகளை 2016ஆம் ஆண்டு நிறைவு செய்தது. 2016ஆம் ஆண்டு 100 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது அதிபராக இருக்கின்ற பேர் எனக்கு கிடைத்தது. எனவே 2016 முடிவடைந்து 2026ஆம் ஆண்டு வரப்போகின்றது. எனவே 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் 110வது ஆண்டை கொண்டாடி வரலாற்றை பதிவு செய்வது பொருத்தமானது நான் நம்புகின்றேன். ஏனென்று கேட்டால், ஒரு நீண்ட பாரம்பரியமுடைய ஒரு பாடசாலை என்றைக்கும் ஒரு நல்ல பண்புடன் இருக்கிற பாடசாலை வரலாறுகள் பதியப்பட வேண்டும். எனவே 2026ஆம் ஆண்டு 110வது ஆண்டை நீங்கள் கொண்டாடி இந்த வரலாறுகளை பதிவு செய்வது மிக முக்கியமாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடலுடைய வரலாற்றை நாம் அடுத்து இந்த பாடலை எவ்வாறு என்ற பெயர் புரட்சி என்று சொல்ல வேண்டிய முடியும். அது 16ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு இருந்த பெயர் புட்டிலை சாரதாபீட பாடசாலை என்ற பெயராகத்தான் இருந்தது. அப்படியான பாடசாலை இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை 26 மாணவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அதாவது 16ஆம் ஆண்டு 26 மாதம் ஆரம்பித்த இந்த பாடசாலை இன்றைக்கு
2025ஆம் ஆண்டு 375 மாணவர்களை கொண்டு பல்வேறு வகையான பௌதிக வளங்களை கொண்டு கல்வியில பல சாதனைகளை படைத்து பல மாணாக்களை உருவாக்கி சமுதாயத்துக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்கி கொடுக்கின்ற பெரும் பணி ஆற்றியிருக்கின்ற பெரிய ஒரு வரலாற்றுடைய பாடசாலையாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பாடசாலை பின்னர் 1934ஆம் ஆண்டு வராத்துப்படை கனிஷ்ட இரண்டாந்தர பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. பின்னர் 1935ஆம் ஆண்டு வராத்துப்படை இந்து தமிழ் கலவன் பாடசாலை என பெயர் மாற்றப்பட்டு சிரேஷ்ட இரண்டாந்தர பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. பின்னர் 1/7/65ஆம் ஆண்டு புற்றலை வித்தியாலயம் என பெயர் மாற்றப்பட்டு அது 68ஆம் ஆண்டுதான் புற்றலை மகா வித்தியாலயம் என்று பெயர் மாற்றப்பட்டது. இவ்வாறு ஒரு வரலாறு கொண்டு வளர்ச்சியடைந்து வந்த பாடசாலை இன்றைக்கு கல்வியிலே மேம்பட்டிருக்கிறது, பௌதிக வளங்களிலே மேம்பட்டிருக்கிறது. இந்த பல மாணாக்களை உள்ளிருக்கின்றது. இந்த பல மாணாக்களை பல்வேறு வகையிலே வழிகாட்டி இருக்கின்றது. எனவே நல்ல சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாணவர்களாகிய நீங்கள் நல்ல அறநெறியை பின்பற்றுகின்ற நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற மாணவர்களாக தொடர்ந்து திகழ வேண்டும். இதற்கு சில அத்தாட்சியை சொல்லி முடிக்க வேண்டும். அதாவது இந்த பாடலை கல்வி கற்ற மாணவன் தான் திரு ரூபன் அவர்கள் நூற்றாண்டு விழா நடைபெற்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற அந்த அலுவலகத்தை 95 லட்சம் ரூபாய் செலவு செய்து தன்னுடைய சொந்த பணத்திலே கட்டிக் கொடுத்தார். இந்த பாடலை கற்ற மாணவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவருடைய வளர்ச்சி அடைய வேண்டிய முக்கியமான பண்பாடு உங்களுடைய பெற்றோருக்கு நன்றியுள்ளவர்களாக, ஆசிரியருக்கு நன்றியுள்ளவராக, பாடசாலைக்கு நன்றியுள்ளவர்களாக, கிராமத்துக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் வாழுகின்ற நல்ல பண்பாட்டை வளர்க்கின்ற பாடசாலை அமைந்திருக்கிறது. அந்த நன்றி உணர்வு தான் இன்றைக்கும் என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த பாடசாலை பெறக்கூடிய 4 வருடங்கள் கடமையாற்றியிருந்தாலும் இன்றைய பாடசாலை காலப்போதை 100 ஆண்டு விழாவை கொண்டாடியது. அப்பொழுது இப்பொழுது இருக்கிற அலுவலக மண்டபம் இருக்கவில்லை. அலுவலக மண்டபம் 2016ஆம் ஆண்டு அரங்கு வந்தது. பின்னுக்கு இருக்கின்ற அரங்கு மண்டபம், அதாவது 130/25 நீள அகலமான மண்டபம் கிடைத்தது. அது அடுத்து அண்மையுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திருத்தங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான வகுப்பறை கிடைத்தது. இப்படி பல கட்டணங்கள் எல்லாம் கிடைத்து மாணவர்கள் வசதியாக வாய்ப்பாக கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள் அதனுடைய பெறுவராக நல்ல பௌதிக வளங்களை பெற்று நல்ல கல்வி பெறுவர்களை பெற்று வாழுகிற நல்ல பண்புள்ள மாணவ வாழ்வை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்தி இன்றைய விளையாட்டுப் போட்டி நிகழ்விலே உங்களுடைய நிகழ்வுகளை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் நடைபெற்ற அண்ணன் நிகழ்விலே இருந்து இறுதியாக நடைபெற்ற நிகழ்வு வரை எல்லா வகையான நிகழ்வும் மிகவும் சிறப்பாக ஒழுங்காக நெறிப்படுத்த முறைகளை நீங்கள் செயல்பட முறைமை உங்களுடைய பண்பாட்டை முறைப்படுத்த அமைந்திருக்கிறது. எனவே கல்வி என்பது தனிய வேட்டை கல்வியாக மாத்திரம் இருக்காமல் உங்களுடைய திறன்களையும் உங்களுடைய பண்பாட்டையும் எந்த அளவுக்கு வளர்க்கின்றதோ அந்த அளவுக்கு தான் கல்வியுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. புற்றலை மகாவித்தியாலயம் அவற்றை தந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல பண்புள்ள மாணவர்களாக நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு தேவையான வளர்ச்சிக்குரிய படிகளை நீங்களும் வழங்கொண்டு கேட்டுக்கொண்டு என்னை அன்பாக அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக இப்பொழுது பரிசுகள் வழங்குகிற நிகழ்வு இடம்பெறும். இங்கே பேர் வாசிக்கப்படுற மாணவர்கள், அழைக்கப்படுகிற மாணவர்கள் வரிசையாக வந்து உங்களோட பரிசுகளை நீங்கள் வாங்கி செல்லலாம். முதலில் நாங்கள் பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் பராசக்தி தர்மயுத்தி அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புள்ளிகளை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகிறார். எட்டு வயது பெண்கள் சுந்தரர் இல்லத்தைச் சேர்ந்த ராணா கவிமித்ரா 10 புள்ளிகளை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகின்றார். கிருதீசன் 10 புள்ளிகளை பெற்று சிறந்த வீரனாக தெரிவு செய்யப்படுகின்றார். 13 புள்ளிகளை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகின்றார். 13 புள்ளிகளை பெற்று சிறந்த வீரனாக தெரிவு செய்யப்படுகின்றார். 10 வயது பெண்கள் சம்பந்தர் இல்லத்தைச் சேர்ந்த மாணா வைசாலினி 15 10
வீராங்கனைகளாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர் சிறப்பு பணப்பரிசிலும் வழங்கப்படுகின்றனர். பதினாறு வயதில் ஆண்டில் சம்பந்தர் இல்லத்தைச் சேர்ந்த நான் அடிக்ஷனா 13 புள்ளிகளை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து வெற்றிக்கு நாம் கொடுப்பதற்கு நாம் அப்பர் இல்லத்தைச் சேர்ந்த சேனா டோபினா 11 புள்ளிகளை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்படுகின்றார். பெற்று சுந்தரர் எல்லாம் முதலாம் இடத்தை தட்டிக்கொள்கின்றனர். நேரமும் வலைதள அசோதனை நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக பேச வழங்க வருமாறு ஆறுமன் சிவராஜ் அவர்களை வழங்கி கவலைக்குமாறு அன்பாக அப்பர் இல்லம் 2ஆம் இடத்தை தட்டிக் கொள்கின்றது. மூன்றாம் இடத்தை தட்டிக் கொள்கின்றது. சுந்தரர் இல்லம் 2ஆம் இடத்தை தட்டிக் கொண்டுள்ளார். இங்க 2020 இடம்பெற இருக்கின்றது. அவரைத் தொடர்ந்து கொடிவிறக்க இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பாடசாலை கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. அதுவரைக்கும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது நன்றி உரை இடம்பெறும். நன்றி உரையினை எமது விளையாட்டு செயலாளர் பிரியாங்கன் ஆசிரியரை இப்போது நடத்துவார். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புட்டளை மகா வித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டின் இல்ல மெய்வெல்ல போட்டியில் கலந்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த ஓய்வு நிலை எமது பாடசாலையின் அதிபர் திரு ஆறுமுகம் சிவநாதன் சார் அவர்களுக்கு எமது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த வடமராட்சி வலய கல்வி அலுவலக ஆசிரிய ஆலோசகர் திரு ரவீந்திரன் ஜசோதரன் சார் அவர்களுக்கு
எமது பாடசாலையின் ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி பராசக்தி தர்மகீர்த்தி அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மைதானத்தை சீர்படுத்தி தந்துதவிய அத்தோடு ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கும் உதவி செய்த புலோலி இளைஞர் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மைதான சிரமதானத்தில் ஈடுபட்ட எமது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரிவு போட்டிகளின் போதும் இன்றைய நிகழ்வின் போதும் நடுவர்களாக அலுவலர்களாக கடமையாற்றியவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் வலய கல்வி அலுவலக உத்தியோகத்தர்கள் அயற்பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பாடசாலையின் ஓய்வு நிலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு மின்சார இணைப்பினை தந்துதவிய திரு கிஷோர்குமார் குடும்பத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரிவு போட்டிகளின் போதும் இறுதிப் போட்டிகளின் போதும் நடுவர்களாக கடமையாற்றிய புலோலி இளைஞர் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் யூகே விளையாட்டுக் கழகத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நிகழ்வில் வேன் பாத்திய குழுவை நெருப்படுத்திய திருமதி மே ஆண்டனி அவர்களுக்கும் திருமதி ரவிவர்ணன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இடைவேளை நிகழ்வை நெருப்படுத்திய திருமதி சாந்திமதி ராஜேஸ்வரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு 12 வயது பிரிவு மாணவர்களுக்கு சிறந்த வீர வீராங்கனைகளுக்கான வெற்றி கிண்ணங்களை வருடந்தோறும் வழங்கி வரும் ஆஸ்திரேலிய பழைய மாணவர் சங்கத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் வெற்றி பீடத்திற்கு பின் அழகையும் நேர்த்தியையும் கட்டமைப்பையும் தருகின்ற ஒரு கட் அவுட்டினை எமக்கு தந்துதவிய மனோகரன் காட்டையார் உரிமையாளர் திரு மனோகரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒலிம்பிக் தீபத்திற்கான எரிவாயு உதவியையும் அதற்கான ஒழுங்கமைப்பையும் செய்து தந்த திரு சுபாதரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிதி உதவியை வழங்கிய யூகே விளையாட்டுக் கழகத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருடந்தோறும் நிதி உதவியை வழங்கி வரும் யாழ் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் திரு சி குலேந்திரராசா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்விற்கு பந்தல் சேவை, தண்ணீர் தாங்கி சேவை, புகைப்பட சேவைகளை வழங்கியவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகல உதவிகளையும் வழங்கிய எமது பாடசாலை அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர் சங்கத்தினர், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அமைதியாக இருந்து நிற்கலாம். பாடசாலை கீதம் இசைக்கப்படும். அவரை தொடர்ந்து இந்த கொடிகள் இழக்கப்படும். புகழுடன் வாழிய வாழியவே உற்றளி மகாவிதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே புலவர் தொழிலள புலோழியம்பதியில் புலவர் தொழிலள புலோழியம்பதியில் பொழிபு பெற்றலிலுடன் ஓங்குகவே பொழிபு பெற்றலிலுடன் ஓங்குகவே புற்றளி மகாவிதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே எண்ணமெடுத்தம் முதலகவுள்ள இப்புலகேற்றிடும் கலையலமோங்க எண்ணமெடுத்தம் முதலகவுள்ள இப்புலகேற்றிடும் கலையலமோங்க முந்தை வேத முதலெழுத்தாகும் முந்தை வேத முதலெழுத்தாகும் எந்தை திருவருள் என்றென்றும் நிற்க எந்தை திருவருள் என்றென்றும் நிற்க புற்றளி மகாவிதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே ஆண்மை வீரமும் அறிவுடன் கற்பும் ஆவிமை நாளும் மணியுடன் தேங்க ஆண்மை வீரமும் அறிவுடன் கற்பும் ஆவிமை நாளும் மணியுடன் தேங்க மாணவர் மனதில் ஞான சூரியன் மாணவர் மனதில் ஞான
சூரியன் மாண்புடன் துளங்கு அகவிருளகல மாண்புடன் துளங்கு அகவிருளகல புச்செடி மகா விதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே ஆடல் பாடல் ஆங்கிலம் செந்தமிழ் ஆண்டவன் பெயரில் அளவில் அன்பு ஆடல் பாடல் ஆங்கிலம் செந்தமிழ் ஆண்டவன் பெயரில் அளவில் அன்பு காண்பதற்களிமை யாவையும் கலந்து காண்பதற்களிமை யாவையும் கலந்து கற்பவி கற்று கற்றாங்கொழுக கற்பவி கற்று கற்றாங்கொழுக புச்செடி மகா விதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே புச்செடி மகா விதியாலயம் புகழுடன் வாழிய வாழியவே வாழியவே வாழியவே. முதலிலே இல்ல கொடிகளை இல்ல தலைவர்கள் இறக்கி வைக்க அதைத் தொடர்ந்து பாசாய கொடியும் இறுதியாக தேசிய கொடி விளக்கும் தலைவரும் இடம்பெறும் அமைதியாக இருக்குமாறு